வணக்கம் வணக்கம் வணக்கம். மரியா விலாக்ஸ் அன்பு நெஞ்சங்களுக்கு நன்பார்ந்த வணக்கம். இப்போ நாம் பயணிக்கின்ற இந்த சாலை உத்திரமேரூர் காஞ்சிபுரம் செல்லுகின்ற சாலை. ஒரு புத்தளி அப்படின்ற ஒரு இருக்குது. புத்தளி அதாவது உத்திரமேரூர் டு காஞ்சிபுரம். இந்த உத்திரமேரூர் டு காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கத்தில் நல்ல பசுமையாக இருக்குது பாருங்கள், அழகாக பசுமையாக இருக்குது. இன்னும் நம்ம பார்க்க போனோம்னா பக்கத்தில் ஆறு இருக்குது. அதாவது இந்த பாலாறும் செய்யாறும் இருக்குது. திருமுக்குடல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. திருமுக்குடல் அப்படின்னா பாலாறு, செய்யாறு மற்றும் இன்னும் ஒரு ஆறு, மூணும் கலந்து ஒன்று சேர்க்கிற ஒரு இடம். அதான் திருமுக்குடல். திருமுக்குடல் அப்படின்னு போகிறது பேர் இருக்குது. அது என்ன அப்படியே மதுராந்தகம் வழி அப்படியே நேராக போயிட்டு அதுக்கப்புறம் நேராக போய் கடலில் கலக்கும். ஸோ இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குது. நல்ல புது சாலை போல் இருக்குது. நல்ல வாகனங்கள் பஸ்ஸெல்லாம் நிறைய பயணிக்கிறாங்க. பஸ்ஸில் இருக்குது. மக்கள் நல்லா போகிறாங்க வர்றாங்க. நல்ல ஒரு பேருந்து வசதி உள்ள ஒரு சாலையாக இது இருக்கிறது. இது பூந்தமல், இது காஞ்சிபுரம் உத்திரமேரூர் செல்லும் வழி பாருங்கள். ரெண்டு பக்கம் நல்ல பசுமையாக இருக்குது பாருங்கள். நல்ல பச்சை பசேரன்னு செடி, நல்ல பயிரெல்லாம் வச்சுருக்குறான். தெரியுதுங்களா? அந்த பக்கம் நல்ல பெரிய பெரிய பயிர் பாருங்கள். பொன்னின்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய பயிர் வச்சுருக்குறாங்க. பொன்னி எப்போவுமே கிட்டத்தட்ட 6 அடி 5 அடி 6 அடி வளரும் அந்த பயிர் பார்த்திங்கன்னா. இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. 5050, 5008, 5020 அது போன்ற ஒரு பயிர். இதெல்லாம் குறுகிய, அதாவது விலை நெல் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ விலை விற்காது. அரிசி வந்து பொன்னி அரிசி நல்லா இருக்கும், சீரகம் சம்பா நல்லா இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க பாரு. இந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அடுத்து என்ன நட போகிறாங்களோ தெரியல. இங்கே ஒரு போர்டு ஒன்று பார்க்குறோம், காஞ்சிபுரம் வாலாஜாபாத். அது பார்த்திங்களா, திருமுக்கூடல் போட்டிருக்கு பாருங்க. 15 கிலோமீட்டர் திருமுக்கூடல். வாலாஜாபாத், வாலாஜாபேட்டை இல்லை, இது வாலாஜாபாத். வாலாஜாபேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆற்காடு பக்கத்தில் இருக்குது. ஆற்காடு ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்குது. இது வாலாஜாபாத் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஒரகடம் படப்பை, அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துலேருந்து அந்த ஒரகடம் படப்பை போகிற வழியில் அது இருக்குது. ரொம்ப ஒரு நடுநிலையான ஒரு இடம் அது. அந்த இடத்துக்குள்ளே போகுது. அப்புறம் களக்காட்டூர், காஞ்சிபுரம், வாலாஜாபாத், காவான் தண்டலம். இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் சொன்னீங்களே இந்த காவான் தண்டலம் அப்படின்னு, இது பார்த்திங்கன்னா செய்யார் பேர். செய்யாறு நம்ம ஏற்கனவே சொன்ன திருமுக்கூடல் அப்படின்ற ஒரு இடம் சொன்னோம் பார்த்திங்களா. இந்த செய்யாறு பாருங்கள், செய்யாறு செய்யாறு பிரிட்ஜ். இது அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே தெரியும் பாருங்கள், ஆறு தெரியுதுங்களா, செய்யாறு. செய்யாறு நிறைய ஆற்று மண் இருக்குது உள்ள, ஆறு ஃபுல்லாக மண் இருக்குது. திருமுக்கூடல் இந்த செய்யாறுன்றது எங்கன்னாக்கா, இந்த ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் இருங்க. இந்த நம்ம இங்கே திரும்பிடணும். நம்ம நேராக பார்த்து காஞ்சிபுரம் சாலைக்கு செல்லலை. இந்த பக்கம் சொன்னோம் பார்த்திங்களா வாலாஜாபாத் அப்படின்னு, இந்த ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம போகிறோம். அப்படி போனீங்கன்னா சுங்கோசத்திரம் வழியில் நம்ம போகலாம். ஷார்ட்கட் ரைட்டில் நம்ம திரும்பினோம்னா அந்த சின்ன ரோடு ஒன்று வரும். அந்த ரோடுக்கு நம்ம திரும்பிடணும். இந்த திரும்புகிறோம் பார்த்திங்களா, அதுதான் அந்த ஆற்று ஓரமாக போகும். இந்த செய்யாறுன்றது செய்யாறு ஓரமாக போகும். இந்த செய்யாறை குறித்து நான் சொன்னேன் இல்லைங்களா. செய்யாறுன்றது பேர் தான் செய்யாறு, ஆனால் இது உற்பத்தி ஆகிற இடம் எங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற வீரலூர் அல்லது மூலக்காடு அல்லது மேல் சோழங்குப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மலைகள் சூழ்ந்த இருந்து சுற்றி மலைகள் தான் இருக்கும். அந்த மலைகள் சூழ்ந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு டேம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அந்த டேம் பேர் பார்த்திங்கன்னா குப்பநத்தம் டேம். குப்பநத்தம் டேம்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள், இந்த இங்கே மழை பெய்கிற தண்ணியெல்லாம் கூட அந்த ஆற்றுல தான் போய் கலக்குது பாருங்கள். இதான் ஆறு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா. ஆறு பக்கத்தில் ஆற்று ஓரமாக வீடு கட்டி வச்சுருக்குறாங்க. மாடு போகுது பாருங்கள் ரோட்டில். சாயந்தரம் ஆனால் இப்போ மணி 4:30 டைமு, 4:23 தெரியுதா பாருங்கள். இந்த போர்டில் பாருங்கள் 4:23 டைம். அப்போ என்னன்னாக்கா இந்த மாடு மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ சாயந்தரமான வீட்டுக்கு வருதில்ல அந்த மாதிரி. ஸோ இந்த செய்யாறு பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் இந்த குப்பநத்தம் என்ற ஒரு டேம் கட்டி வச்சுருக்குறாங்க. அந்த குப்பநத்தம் டேம்லேருந்து வரும். இது பக்கத்தில் இந்த ஆற்று பக்கத்தில் பாருங்கள் எல்லாமே பச்சை பசேர்னு பசுமையாக இருக்குது பாருங்கள்.
ஏன்னா அந்த நீரோட்டம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், எல்லாம் பயிரெல்லாம் கீழே சாஞ்சிருக்கு. அதை சொன்னால் எல்லாம் பொன்னின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது நல்லா ஹைட்டாக இருக்கும். 5 அடி 6 அடிக்கு கிட்ட இருக்கும் அது. ஆனால் நல்லா சாப்பிட்றதுக்கிட்ட அந்த அரிசி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த செய்யாறு பார்த்தோம்னா எப்பொழுதுமே நல்ல ஒரு நீரோட்டமுள்ள ஒரு ஆறாக இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோவா இல்லை. இந்த கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா நல்ல இந்த வாகனங்கள் எல்லாம் போவது கொஞ்சம் குறைஞ்சது இல்லையா. அந்த நேரத்தில் இந்த மாசு கட்டுப்பாடெல்லாம் கரெக்டாக இருந்ததுனால, ரொம்ப பொல்யூஷன் இல்லாதனால என்ன ஆச்சுன்னாக்கா அப்போலேருந்து 2020 நல்ல மழை வர ஆரம்பித்தது. இதை பாருங்கள், இதுதான் இந்த செய்யார், தெரியுதுங்களா? செய்யார் இதுதான். நல்ல பாரு, எவ்வளோ ஆற்று மண் இருக்க பாருங்கள். நல்ல வேலை எல்லா மண்ணும் விட்டு வச்சுருக்கிறாங்க. உள்ளே போர் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். அந்த இதுக்குள்ளே தெரியுதுங்களா? அது உள்ளே போர் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். 1 2 3 வரிசையாக போட்டிருக்கிறாங்க பாருங்கள். போர் போட்டு ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. நல்லது தான். ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து அது வந்து இங்கே பாய்ச்சுறாங்க பாருங்கள். இந்த பக்கம் அப்படியே நம்ம பார்த்தோம்னா இந்த பக்கம் பயிருக்கு பாய்ச்சுறாங்க பாருங்கள். அந்த பயிருக்கு பாய்ச்சுறாங்க, அந்த பயிர் பாய்ச்சுறாங்க பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இலவசமாக கிடைக்குது ஆற்றுலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விவசாயிங்களுக்கு இலவசமாக தான் கொடுக்குறாங்க கரண்ட்டு. ஸோ கரண்ட்டும் ஃப்ரீ, தண்ணியும் ஃப்ரீ. பயிர் வைக்கிற விவசாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அவர் வச்சாருன்னா அதற்குண்டான பலனை வந்து அவர் அறுவடை செய்வார். இந்த ஆறு கூட போய்கிட்டே இருப்பாருங்க. அந்த நம்ம போக போக அந்த செய்யாறு பக்கத்துலேயே நம்மளுடைய பயணமும் இந்த ஆற்றை நோக்கி போய்கிட்டே இருக்கு பாருங்கள். அந்த பக்கத்தில் பாருங்கள், நிறைய செடி முடியெல்லாம் முட்செடியெல்லாம் நிறைய முளைஞ்சிருக்கு அதுக்குள்ளே. ஆமாம், இந்த ஃபார்முங்கெல்லாம் நிறைய இருக்குது. ஃபார்ம்ஸ் அப்படின்னா அந்த என்ன சொல்லுவாங்களே, இந்த பண்ணைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாருங்கள் எவ்வளோ தென்னை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ரோட்டு ஓரமாக வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ தான் வந்து. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குறுக்கு முறுக்கு சாலைகளாக இருக்குது. இப்படி வரணும் அப்படி திரும்புகிறோம், அப்படி வரணும் அப்படி திரும்புகிறோம். நிறைய ரொம்ப ஜாக்கிரதையாக பயணிக்கணும். இந்த பஸ் வருது பாருங்கள் திரும்புகிறோம் அங்கேயும். ஸோ கொஞ்சம் கடினமான ஒரு சாலை தான் இது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊசி கொண்டைன்னு சொல்லுவாங்களே, இந்த கொடைக்கானல், ஏற்காடு, அப்புறம் ஊட்டி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சுற்றி போகணும். அதை விட மோசமாக இருக்குது இது. பாருங்க, இங்கே வந்து இங்கே சுற்றுறோமா, இங்கே வந்த உடனே இங்கே ஒரு ரோடு சுற்றுது பாருங்கள். ஆறு அடிக்கணும், இல்லைன்னா எவராது வந்துடுவாங்க திடீர்னு. பாருங்க எவ்வளோ ரோடு, மறுபடியும் அங்கே போயிட்டு அங்கே ஒரு ரோடு சுற்றுது பாருங்கள். அதாவது இந்த சாலை பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பயிர் இருக்குது, நல்லா பயிர் விளைஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு பக்கம் ரோடு திரும்புது பாருங்கள் மறுபடியும். நிறைய அதாவது வளைவு சாலைகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம போகும்போது ஜாகிரதையாக போகணும். ஏன்னா திடீர்னு எதிர் வர்ற வாகனம் எங்கே வருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹார்ன் அடிச்சுட்டு போனோன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. ஹார்ன் அடிக்காமல் போகும்போது என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு சில பிரச்சனைகள் வரும். 2 வீலர்ஸ் நிறையா வருது. அதனால் இந்த மாதிரி சாலை அதிகமாக வளைவுகள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோன்னா நிறைய ஹார்ன் அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். ஒரு 40 50 அப்படி போனால் தான் நம்ம ஈஸியாக நம்ம பயணத்தை தொடர முடியும். இல்லைன்னா ஒரு சில சிக்கல்கள் இருக்கும் நமக்கு. பாரு எவ்வளோ பெண்டிங் பார்த்தீங்களா? முன்னாடி வர்ற வண்டி தெரியாத அளவுக்கு அவ்வளோ வளைவுகள் இங்கே வருது. அதுக்கப்புறம் இந்த வளைவு வருது பாருங்கள், இங்கே ஒரு வளைவு வருது. ஒருத்தர் நடந்து வர்றாங்க, பைக்கில் வர்றாங்க. இங்கே ஒரு ஊருக்குள்ளேயே பாரு எவ்வளோ வளைவுகள் இருக்குது. அந்த காலத்தில் இது வண்டி பாட்டையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போவாங்கள்ல ஊரில், அந்த மாதிரி வண்டி பாட்டையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை தான் இப்போது ரோடாக மாறி இருக்குது. அது ஊருக்குள்ளே வருது இல்லையா? இந்த மாதிரி இங்கே ஒரு திருப்பம் நடந்து போகிறாங்க, முன்னாடி போகிறாங்க. ஒரு பாட்டி பவர் நடக்க முடியாமல் நடந்து போகுது பாவம். காவாந்தண்டலம், அந்த ஊர் பேர் வந்து காவாந்தண்டலம். ஸ்கூல் பசங்க மணி 4:20 சொன்னேன் இல்லையா? ஸ்கூல் பசங்க ஸ்கூல் விட்டு வர்றாங்க பாருங்கள். ஜாகிரதையாக போகணும் ஸ்கூல் பசங்க வர்ற இடத்துல. ஏன்னா பாவம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஸ்கூலில் டயர்டாக வருவாங்க. இந்த மாதிரி தாத்தா ஒருத்தர் காலு கொடி ஊனிக்கிட்டு போகிறாரு பாரு. அங்கே ஒரு பாட்டி, இங்கே ஒரு தாத்தா தடி ஊனிட்டு போகிறாங்க. நிறைய சாலை வளைவுகள் பாரு. இங்கேயும் ஒரு வளைவு. ஐயோ, இங்கே தான் ஸ்கூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ வளைவுகள். இப்போ தான் ஒரு வளைவு, அதுக்குள்ளே ஒரு வளைவு. அங்கே போச்சு அந்த லாஸ்ட்டில் அந்த பில்டிங் பக்கத்தில் இன்னொரு வளைவு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக வாகனத்தை ஓட்டணும் நம்ம.
கிராமத்துக்கு நடுவுலேயே போகுது பாருங்கள், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சொன்னா இல்லைங்களா. இந்த ஸ்கூல் பாருங்கள், காவாந்தண்டலம், காஞ்சிபுரம் ஒன்றியம், காஞ்சிபுரம் மாவட்டம் போட்டு வச்சுருக்கு பாருங்கள். இங்கே ஒரு வளைவு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா, இங்கே ஒரு வளைவு இருக்குது. நம்மளுடைய சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டைரெக்டாக அப்படியே சேனல் எடுக்கிறதுங்க. இது நம்ம வந்து இந்த ஒட்டி ஒட்டி போடுறதெல்லாம் கிடையாது. இந்த சவுண்டு மிக்சிங்கு, எடிட்டிங்கு இப்படியெல்லாம் கிடையாது. டைரெக்டாக எடுத்து அப்படியே ஒரிஜினல், நீங்கள் பார்க்குறதெல்லாம் அப்படியே ஒரிஜினல். கோழி ஓடுது பாருங்கள், நம்ம அண்ணன் கூட எடுத்துகிட்டு வர்றாங்க பாருங்கள். இதெல்லாம் கிராமத்து வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அங்கே பாருங்கள், ஸ்கூல் பையன் சைக்கிள் ஏதோ பண்ணுறான் போல இருக்குது. சைக்கிளில் பெடல் விழுந்துட்டுருக்கு, அது பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், ஸ்கூல் பசங்க முடிச்சுட்டு போகிறாங்க பாருங்கள். எவ்வளோ பை பாருங்கள், எவ்வளோ பொதுகை சுமக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ வெயிட் இருக்கும் பாருங்கள். கஷ்டம் பிள்ளைங்களுக்கு. நம்மெல்லாம் படிக்கும்போது ஒரு 40 வயசு 50 வயசு மேலே இருக்கிறவங்களாம் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு சும்மா மஞ்சள் பை எடுத்துக்கிட்டு போயிடுவோம் இல்லையா, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள், எல்கேஜி யூகேஜி போகிறத கூட பார்த்தீங்கன்னா பெரும் சுமை சுமந்து போகிறாங்க. ரொம்ப படிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கிற நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, என்ன வேணுமானாலும் சுமந்துக்கிட்டு போகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. நிறைய புத்தகங்கள் கொடுக்குறாங்க, நோட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரோட்லேயே உட்காந்துருக்குறாங்க பாருங்கள். இதுதான் கிராமத்து வாழ்க்கை. கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படி பண்ணாங்க, இது இப்படி பண்ணாங்க. நாங்கள் ஒரு கதையா இங்கே பாருங்கள், இங்கே உட்காந்து இருக்கிறாங்க பாருங்கள், அங்கே உட்காந்து இருக்கிறாங்க பாருங்கள். அப்படியே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு ஜாலியாக டைம் பாஸ் ஆகும். ஸோ நன்றி அன்புக்குரிய மரியா விலாக்ஸ் நெஞ்சங்களுக்கு. ஸோ இதோடு நம்ம இதை முடிச்சுக்கலாம். இதிலே பார்ட் 2 நான் உங்களுக்கு போடுறேன். நன்றி.